Chapter 4 Algorithmic Strategies Writing an Algorithm Writing an Algorithm அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அல்காரிதம்ஸ் வந்து ஜென்ரிக்காக இருக்கணும்னு நம்ம பார்த்துக்கோம். நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டருக்கு மட்டும் என்னது கிடையாது, லிமிட் பண்ணப்பட்டது இல்லை அல்காரிதம். வேறு இடத்துலையும் என்ன செய்கிறோம், நம்ம அல்காரிதமை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளோட ரியல் டைம் டே டு டே லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அல்காரிதமை வந்து என்ன செய்கிறோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் பேக்கில் புக்கை பேக் பண்ணுறதுக்கு இந்த புக்கை ஃபஸ்ட்டு வை, செகண்ட் இந்த புக்கை வை, தேர்டு இதை வை, அதுக்கடுத்து என்ன செய்ய க்ளோஸ் பண்ணு, இதை மாதிரி. அதே மாதிரி ஃபைண்டிங் ஷார்ட்டஸ்ட் பாத் டு சர்ச் ஏ பிளேஸ், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இதுவும் ஒரு அல்காரிதம் தான். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இந்த பாதை எந்த பாதையில் போகலாம், இந்த பாதையில் போகலாமா, இது பக்கமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அல்காரிதமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாதையை வந்து முடிவு செய்கிறோம். ஷெட்யூலிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இன்றைக்கி என்னென்ன பண்ணணும், என்ன ஏது, ப்ரிப்பரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், எதை முதல் படிக்கணும், எந்த சாப்டரில் படிக்கணும், எதை மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் எடுக்கணும், இதை மாதிரி ஒவ்வொன்றுமே என்னது தான், அல்காரிதம் தான். இப்போ அல்காரிதம் வந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த அல்காரிதமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கோட் கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது, கண்டிஷன் அண்ட் ஐட்ரேஷன். கண்டிஷன் வந்து லெஸ் தென், கிரேட்டர் தென், இது பெருசாக அது பெருசாக, அதாவது ரெண்டு வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு. ஐட்ரேஷன் வந்து ஒரு ஒர்க்கை திருப்பி செய்கிறது. இதை மாதிரி இந்த ரெண்டு பேசிக் கோட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், அல்காரிதம் வந்து எழுதுகிறோம். ஒரு டிபிக்கல் அல்காரிதம் பார்த்தோம்னா அதுக்கு இன்புட் இருக்கும், அதுக்கடுத்து ப்ராசஸ் இருக்கும். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுவோம், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை நம்ம கொடுப்போம். இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை தருவோம். இதுதான் ஒரு டிபிக்கல் அல்காரிதம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், காஃபி ப்ரிப்பரேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு அல்காரிதம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் என்னென்ன தேவை, காஃபிக்கு தேவையான நீடட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, வாட்டர் வேணும், மில்க் வேணும், காஃபி பவுடர் வேணும், சுகர் வேணும். நமக்கு என்னென்ன தேவை, காஃபி போடுறதுக்கு வாட்டர், மில்க், காஃபி பவுடர், சுகர். இதை வச்சு என்ன செய்வோம், காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து ப்ராசஸ். காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து ப்ராசஸ். தென் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அவுட்புட் கிடைக்கும். என்ன அவுட்புட் கிடைக்கும், இங்கே காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட் இங்கே என்ன கிடைக்கும், காஃபி கிடைக்கும். இது வந்து என்னது, அவுட்புட். இது வந்து அவுட்புட். இப்போ இதுக்கு ப்ரொசீஜராக எழுதணும்னா ஃபஸ்ட்டு 1 டேக் ஏ பவுல் வித் காஃபி பவுடர். என்ன செய்வோம், ஒரு பவுலில் காஃபி பவுடர் எடுத்துக்கோ. அதுக்கடுத்து பாயில் தி வாட்டர் அண்ட் போர் இட் இன் தி பவுல். தண்ணி என்ன செய்ய, தனியாக கொதிக்க வச்சு அந்த பவுல் காஃபி பவுடர் இருக்கிற பவுலுக்குள்ளே போடு, ஊற்று. தென் தேர்ட் ஸ்டெப், ஃபில்டர் இட். அந்த ஹாட் வாட்டரும் காஃபி பவுடரும் இருக்கிறத ஃபில்டர் பண்ணு. தென் ஃபோர்த் ஸ்டெப், பாயில் மில்க் என்ன செய்ய, பாயில் பண்ணு. மிக்ஸ் சுகர் அண்ட் ஃபில்டர் காஃபி வித் பாயில்டு மில்க். இந்த ஃபில்டர் காஃபியும் சுகரையும் என்ன செஞ்சு மிக்ஸ் பண்ணி இரு. தென் போர் காஃபி இன்டு தி கப் டு சர்வ். அதுக்கடுத்து என்ன செய்ய, காஃபியை கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணதுக்கு ரெடியாக வச்சு. இதுதான் என்னது, ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் காஃபி. இது வந்து என்ன செஞ்சுக்கோம், ஒரு அல்காரிதமாக அதை என்ன செஞ்சுக்கோம், ரைட் பண்ணிக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன இருக்குது, ஒரு இது என்ன பர்பஸ் செய்யுது அப்படிங்கிறது டெஃபினைட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு அல்காரிதம் இருக்கும். இப்போ ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் பார்த்தோம்னா ப்ரொசீஜர்ஸ் கேன் பி ரெப்ரசன்ட் யூசிங் அண்ட் அல்காரிதம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும், அல்காரிதமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அல்காரிதம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஆர் ரெக்வயர்ட் டு அக்கம்ப்ளிஷ் எ டாஸ்க். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸ்டெப் பை அல்காரிதத்தில் என்ன இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது வந்து என்ன செய்யும், ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அல்காரிதம் என்ன செய்யும்னா ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டோம்னா இந்த அல்காரிதத்தை நம்ம என்ன செய்வோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போ ஒரு அல்காரிதத்தை வந்து என்ன இதுக்கு எழுதுகிறோம், ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தி ப்ராசஸ், செகண்ட் கெட் தி இன்புட் எக்ஸ், தென் தேர்ட் கால்குலேட் தி ஸ்கொயர் பை மல்டிப்ளையிங் தி இன்புட் வேல்யூ எக்ஸ் இன்டி எக்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடச்சிடும், எக்ஸோட ஸ்கொயர் கிடச்சிடும். டிஸ்பிளே தி ரிசல்ட் ஸ்கொயர், தென் ஸ்டாப். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணு, எக்ஸை இன்புட் வாங்கு, எக்ஸை எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எக்ஸாக, தென் அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணு, தென் ஸ்டாப். அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன தருது, ஸ்கொயர் ஆஃப் கிவன் நம்பரை தருது. அதை ரிசல்ட்டை என்ன செஞ்சிடும், டிஸ்பிளே பண்ணிடும். இது வந்து எனது ஒரு அல்காரிதம். இப்போ அல்காரிதம் வந்து எதுக்காக டிசைன் பண்ணுறோம், ஒரு சொல்யூஷனை கெட் பண்ணுறதுக்காக.
இந்த சொல்யூஷன் என்னது, கிவன் ப்ராப்ளம்க்கு என்ன செய்கிறோம், ஒரு சொல்யூஷனை நமக்கு தர்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அல்காரிதம் டிசைன் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம நிறைய வேல என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். ஒரு நிறைய வேல சால்வ் பண்ணலாம். அந்த நிறைய வேஸ்லேருந்து நமக்கு வந்து ஆப்டிமிஸ்டிக் ஒன்று இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுப்போம். வேஸ் நிறையா இருந்தாலும் அதில் உள்ள ஆப்டிமிஸ்டிக் இது எதுவோ அதைத்தான் என்ன செய்வோம், இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுப்போம். இப்போ அல்காரிதமிக் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு அல்காரிதம் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை கொடுத்ததுன்னா, வேலிட் இன்புட்டுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை வேலிட் இன்புட்டுக்கு கொடுத்ததுன்னா அது வந்து என்னது, அல்காரிதமிக் சொல்யூஷன். இப்போ அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்காரிதம் வந்து ஹெல்ப்ஸ் டு சால்வ் ஏ கிவன் ப்ராப்ளம் லாஜிக்கலி அண்ட் இட் கேன் பி கான்ட்ராஸ்டட் வித் தி ப்ரோக்ராம். அதாவது என்னென்னா அது லாஜிக்கலாக சால்வ் பண்ணோம் அல்காரிதம், ஆனால் ப்ரோக்ராமுக்கு என்னது, ப்ரோக்ராம் வந்து டிஃபர் ஆகி இருக்கும். இப்போ ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா அல்காரிதம் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அல்காரிதம் ஒரு லாங்குவேஜில் சொல்லியிருக்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி சொல்லணுமோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி சொல்லணுமோ அது அப்படி சொல்லுறது ப்ரோக்ராம். அதுக்கடுத்து கேட்டகரைசேஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் டிசைன் டெக்னிக்ஸை வச்சு என்ன செஞ்சுப்போம், கேட்டகரைஸ் பண்ணிப்போம் அல்காரிதத்தை. ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரக்சர்டா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சா இதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் ப்ரோக்ராமை. இப்போ அல்காரிதத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, கைட்லைன்ஸ் மட்டும்தான் உண்டு. ஆனால் ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் அந்த செலக்டட் லாங்குவேஜ் நம்ம எந்த லாங்குவேஜில் எழுதுகிறோமோ அதோட சின்டாக்ஸை கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். இது அல்காரிதம் வந்து சூடோ கோட் மாதிரி இருக்கும். எந்த லாங்குவேஜ்லனாலும் என்ன செய்யலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராம்னா அது இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்.